மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். பாஜகவுடைய அராஜகங்களுக்கும் அவங்களுடைய அவதூறுகளுக்கும் இப்போ உச்சநீதிமன்றம் உச்சந்தலையிலேயே கொட்டினா மாதிரி ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காங்க. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ஒரு பதிலடி கொடுத்தாங்க. இப்போ அது பத்தாது சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஒரு சூப்பரான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்படி உங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களே இன்னைக்கு லாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்ச உடனே தான் ஸ்மிருதி இரானி அவங்க ஒரு பக்கம் போய் ஓன்னு ஒரு பக்கம் போய் கத்திட்டு கிடக்குறாங்க. நம்ம மோடிஜி அவர் ஒரு பக்கம் போன்னு ஒரு பக்கம் போய் கத்திட்டு கிடக்குறாரு. அப்ப இவங்க எல்லாமே இப்படி கத்திக்கிட்டு அவதூறம் மட்டுமே வச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்துல தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் தமிழர்கள் என்ன செஞ்சாங்கன்னா நியானான நிகழ்ச்சியை வச்சு அந்த பாஜகவுக்கு ஒரு தரமான பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பாஜகவுக்கு நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேற்கு வங்கத்துல மேற்கு வங்க பாஜக அவங்களோட தேர்தல் பிரச்சாரமா அங்க இருக்கக்கூடிய செய்தித்தாள்கள்ல டெய்லி பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த விளம்பரத்துல எங்க பாஜக இப்படி 10 வருஷமா மோடிஜி அதை செஞ்சாரு இதை செஞ்சாரு அவங்கள்ட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன செய்யறாங்கன்னா மம்தா பானர்ஜி ரொம்ப மோசமான ஆட்சி செய்யறாங்க. மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி. மம்தா பானர்ஜியோட ஆட்சி இது முழுக்க முழுக்க ஊழல் நிறைஞ்ச ஒரு ஆட்சியா இருந்துட்டு இருக்குது. மம்தா பானர்ஜியோட ஆட்சியில பெண்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம அடிப்படை ஆதாரமே இல்லாம ஒரு போலியான விளம்பரத்தை வெளியிட்டு இருக்காங்க. அந்த விளம்பரம் எப்படியாப்பட்டது சொல்லி அந்த விளம்பரத்தோட ஒரு போட்டோ நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டினா கூட உடனே காப்பிரைட் வந்துடும், ஒரு வயலன்ஸ் காப்பிரைட் வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு இழிவான ஒரு விளம்பரத்தை பேப்பர்ல விளம்பரமா கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப இப்பேற்பட்ட விளம்பரம் கொடுத்த உடனே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் உடனே கொல்கத்தா ஹைகோர்ட்ல போய் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்றாங்க. அந்த கேஸை ஃபைல் பண்ணோன்னே கொல்கத்தா ஹைகோர்ட் அந்த விளம்பரத்தை பார்த்த உடனே அந்த விளம்பரத்துக்கு ஒரு தடை உத்தரவு கொடுக்குறாங்க. இந்த விளம்பரத்தை நீங்க பப்ளிஷ் பண்ணவே கூடாது. எப்போ வரைக்கும்னா ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வெளியாகக்கூடிய ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த விளம்பரத்தை வெளியிட்டதுக்கு நான் தடை உத்தரவு போடுறேன். தேர்தல் விதிமுறையே எந்த அளவுக்கு மீற முடியுமோ அந்த அளவுக்கு இந்த விளம்பரம் மீறி இருக்கு. மத ரீதியான பிரச்சனை உண்டாக்கக்கூடிய விதத்துல, பெண்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல, ஒரு கட்சி மேல அடிப்படை ஆதாரமே இல்லாம இப்படி எல்லா வகையிலுமே தேர்தல் விதிமுறையை மீறி இருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் இது விஷயத்துல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்க நீங்க கண்டிப்பா ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எங்க சார்பில் நாங்க என்ன சொல்றோம், ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் இந்த விளம்பரத்துக்கு நாங்க ஒரு தடை கொடுக்கிறோம் சொல்லி கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த விளம்பரத்தை வெளியிடாத அளவுக்கு ஒரு தடை உத்தரவு கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த பாஜக, ஏன்னா அவங்க அபாண்ட செய்திகளை வச்சு மட்டும்தானே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அப்ப இதை பார்த்து ஐயோ நம்மளோட முதலுக்கே மோசமாயி போச்சுன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை உடனே எடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. நம்ம கொல்கத்தா நீதிமன்றம் எங்க விளம்பரத்தை தடை செஞ்சுட்டாங்க, அதை நீங்க ரத்து செஞ்சு நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் சொல்லி பாஜக சார்பில் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு அவசர மனு ஒன்று போடுறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்ல இது சம்பந்தமான தீர்ப்பை இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி, நீதிபதி கே.வி. விஸ்வநாதன், இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த வழக்கை அவங்க விசாரிக்கும் போது பாஜகவுடைய வழக்கறிஞரை பார்த்து அந்த நீதிபதிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா, இந்த விளம்பரத்தை நாங்க பார்த்தோம், எவ்வளவெல்லாம் இழிவா ஒரு விளம்பரம் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு இழிவான விளம்பரம் இது. தேர்தல் விதிமுறையை தேர்தல் ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கல, அந்த சுதந்திரத்தை எல்லாத்தையுமே நொறுக்கி மக்கள்கிட்ட ஒரு போலியான செய்தியை கொண்டு போய் முழுக்க முழுக்க தேர்தல் விதிமீறல் நிறைஞ்ச ஒரு விளம்பரம். இந்த விளம்பரம் வெளியிட்டது மிகப்பெரிய தவறு. நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிக்கலாமே தவிர அடுத்தவங்க மேல அப்படி அபாண்டமான அவதூறுகள் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதனால இந்த விளம்பரத்தை அனுமதிக்க முடியாது. கொல்கத்தா உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு போட்டாங்களே, அந்த தடை உத்தரவு சரியானது, அந்த தடையை எங்களால் ரத்தெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமோ பாஜகவுடைய உச்சந்தலையில ஓங்கி ஒரு கொட்டு ஒன்று கொட்டியிருக்கிறாங்க. அப்ப இப்பேற்பட்ட தடை உத்தரவு போட்டதால இவங்களுடைய இந்த அவதூறு பிரச்சாரங்கள் தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்களால இந்த பிரச்சாரத்தை வெளியிட முடியாது. அவதூறுகளை மட்டுமே வச்சு முதலீடா வச்சு சொல்லக்கூடிய இவங்களால இப்ப நம்மளால செயல்பட முடியலையே, நம்ம கையை கட்டி போட்டாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல இப்ப ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓலமிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல பார்த்தோம்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி, ஏன்னா இவங்க எல்லாமே பாருங்களேன் எவ்வளவு அபாண்டமான பிரச்சாரங்கள் பாருங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி மோடி போய் பிரச்சாரம் பண்றாரு. இந்திய கூட்டணியை சேர்ந்த கட்சி தலைவர்கள், இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க ஓட்டுக்காக முஜ்ரா நடனம் ஆடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரதமர் இவ்வளோ ஒரு மோசமான ஆபாசமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த முஜ்ரா நடனம் அப்படின்னா என்ன அப்படின்னா
முகலாயர்களுடைய காலத்துல வந்து முகலாயர்கள் அவங்களுடைய அந்தப்புறங்கள்ல தேவதாசிகளை கொண்டு வந்து நடனம் ஆடுவாங்க, ஒரு ஆபாச டான்ஸ் அங்க நடக்கும், அதுதான் முஜ்ரா நடனம் சொல்லி சொல்லப்படும். ஆனா ஆக்சுவலா அந்த முகலாயர்களோட காலத்துல அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஒரு நேர்மையா ஒரு இஸ்லாமிய பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமிய அரசனா இருந்தா கண்டிப்பா இப்பேற்பட்ட ஆபாசங்களை செயல்படுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபாசங்களோ அந்நிய பெண்களை ஆட விட்டு பாக்குறது, அந்நிய பெண்களை ஏறெடுத்து பாக்குறதே ஹராம் சொல்லப்பட்ட மார்க்கத்துல இப்பேற்பட்ட ஆபாச நடனங்கள் ஒரு நேர்மையான முகலாய அரசரா இருந்தா அங்க செஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா ரொம்ப நாளாவே ஒரு கதை சொல்லப்படும், முகலாயர்களோட ஆட்சியில அப்படி முஜ்ரா நடனம் ஆடப்படுச்சு, தேவதாசிகளை கூட்டு வந்து அந்த புறங்களை டான்ஸ் ஆடினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை, ஒரு மித்து ரொம்ப நாளாவே சொல்லப்படும். இது வந்து பல சினிமாக்கள்ல கூட நம்ம பார்த்திருப்போம். கமலஹாசன் நடிச்ச சகலகலாவல்லவன் அந்த படத்துல நேத்து ராத்திரி எம்மான்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு ஆடும்போது கமலஹாசன் பார்த்தோம்னா ஒரு முஸ்லீம் கெட்டப்ல இருப்பாரு, சில்க் ஸ்மிதா ஒரு ஆபாசமான டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் இந்த முஜ்ரா நடனம். அதே மாதிரி பார்த்தோம்னா ரஜினிகாந்தோட 100வது படம் ஸ்ரீ ராகவேந்திரா, அந்த படத்துல பார்த்தோம்னா இதே மாதிரி ஒரு ஐட்டம் டான்ஸ் ஒன்று வச்சாங்க. சத்யராஜ் வந்து ஒரு முகலாய அரசர் மாதிரியும், அப்போ ஒரு ஆபாச நடிகை ஒருத்தவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆபாச பாட்டுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியும் ஒரு பாட்டு ஒன்று வச்சாங்க. அப்புறம் அந்த படத்தோட ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய டைரக்டர் கே பாலச்சந்தர் இந்த படத்தை பார்த்தோன்னே ஸ்ரீ ராகவேந்திரா இவ்வளவு ஒரு பக்தியான ஒரு தூய்மையான படமா இருக்குது, இந்த படத்துல இப்படி ஒரு ஐட்டம் டான்ஸ் இப்படி ஒரு ஆபாச பாட்டு தேவையா, அதனால இந்த பாட்டையே நீக்கிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை டெலீட் பண்ணி விட்டாரு. அப்போ இந்த ரொம்ப நாளாவே ஒரு சொல்லப்படக்கூடிய கதை இருக்குல்ல, முஜ்ரா நடனம் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி, ஒரு ஆபாச நடனம், ஒரு ஆபாசமா ரொம்ப வக்கரமான ஒரு நடனத்தை இந்த முஜ்ரா நடனம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகளை பார்த்து பயன்படுத்துறாரு. இந்திய கூட்டணியை சேர்ந்தவங்க ஓட்டுக்காக முஜ்ரா நடனம் ஆடுறாங்க, இந்திய கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் ஓட்டுக்காக அப்படி முஜ்ரா நடனம் ஆடுறாங்கன்னு சொல்லி ஒரு பிரதமர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம ஒரு வார்த்தை எப்படி பயன்படுத்தணும் தெரியாம இவ்வளவு கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அதோட தான் காங்கிரஸ் சார்பில் இருந்து இப்ப பதிலடி, எல்லா கட்சிகள் இருந்துமே இப்ப பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. சிவசேனா சார்பில் இருந்து, திரிணாமுல் காங்கிரஸ் எல்லாருமே பதில் கொடுக்குறாங்க. காங்கிரஸோட முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பவன் கேரா அவர் ஒரு சூப்பரான பதில் சொன்னாரு. இது ஒண்ணு இல்லைங்க, பிரதமர் மோடி தொடர்ந்து வெயில்ல பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு, போகக்கூடிய இடமெல்லாம் வெயிலா போய் பார்த்து பிரச்சாரம் பண்றாருல, அந்த வெயிலே நின்று அவருக்கு என்னமோ ஆயிருச்சு. அதனால பாஜகவை சேர்ந்த தலைவர்களே உடனடியே பிரதமரை கூட்டு போய் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அவருக்கு இப்ப சிகிச்சை தேவை, சிகிச்சை இல்லாம தான் அவர் என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிட்டு அலையறாரு, அதனால முதல்ல அவருக்கு போய் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி பவன் கேரா சும்மா பவரா சம்பவம் பண்ணி விட்டாப்ல. சரி, மோடி ஒரு பக்கம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுறாரா, அடுத்து பாருங்க ஸ்மிருதி இரானி அவங்களுமே ரொம்ப வரம்பு மீறி தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. இப்போ 6ஆம் கட்ட தேர்தல் முடிஞ்சு அடுத்து 7ஆம் கட்ட தேர்தல், ஜூன் 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் இருக்கு. இந்த 7ஆம் கட்ட தேர்தல் எங்க இருக்கும் பார்த்தோம்னா பீகார், உத்தரப்பிரதேசம் இது மாதிரியான சில ஊர்கள்ல, இதுல ஒரிசா ஒரு முக்கியமான ஒரு மாநிலம், ஒரிசால இன்னும் சில தொகுதிகள்ல இருக்குது, ஒரிசா கூடவே அங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அப்ப இந்த ஒரிசாவில் இப்ப முக்கியமான டார்கெட்டா தான் பாஜக அந்த ஒரிசாவை நம்ம எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடணும். ஏன்னா 10 வருஷத்துக்கு மேல அங்க பிஜு ஜனதா தளம் கட்சியோட தான் இவங்க கூட்டணி இருந்தாங்க. இப்ப பிஜு ஜனதா தளமே பாஜக கழட்டி விட்டாங்க, பாஜக கூட சேர்ந்தா நமக்கே போனியாவாதுன்னு சொல்லி பாஜகவை கழட்டி விட்டோன்னே இன்னைக்கு இந்திய அளவுல பாஜக ஒரு அரசியல் அனாதையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த ஒடிசாவை நம்ம எப்படியா கால் உண்டிரணும் அப்படிங்கிறதுக்காக பிஜு ஜனதா தளத்தை பார்த்து கடுமையான விமர்சனங்களை பாஜக முன்வைக்கிறாங்க. அமித்ஷா பிஜு ஜனதா தளத்தை பார்த்து சொல்றாரு, நாங்க பாஜக மட்டும் ஒரிசாவில் ஆட்சிக்கு வந்தோம்னா ஒரு ஒடிசா மொழியை பேசக்கூடிய ஒரு நபரை தான் நாங்க முதலமைச்சர் ஆக்குவோம், ஆனா பிஜு ஜனதா தளம் ஒரு தமிழரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கான வேலையை செய்யறாங்க, ஒரு தமிழரா இந்த ஒடிசா மாநிலத்தை ஆளணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பிரிவினைவாத அரசியல் செய்யறாரு. அவங்க தமிழரை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவங்க முயற்சிக்கல, ஆனா இப்பேற்பட்ட ஒரு மோசமான வார்த்தை. சரி, தமிழரை ஆண்டுட்டு போட்டுமே என்ன, ஒரு தமிழ இன்னொரு மாநிலத்தில் போய் ஆட்சி செய்யக்கூடாதா, ஒரு மொழி பேசக்கூடிய இன்னொரு மாநிலத்தில் ஆட்சி செய்யக்கூடியதா சட்டமா இருக்குது. இப்போ உங்க யோகி ஆதித்யநாத் எடுத்துக்கோங்க, யோகி ஆதித்யநாத் உத்தரகாண்ட்ல பிறந்த ஒரு மனுஷன், உத்தரகாண்ட்ல தான் அவர் பிறந்தாரு. உத்தரகாண்ட்ல பிறந்த யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசோட முதலமைச்சரா இருக்கலாமா, ஆனா ஒரு தமிழ இன்னொரு மாநிலத்தை ஆளக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு மொழியால மக்களை கூறு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா மதத்தால தான் கூறு போடுறாங்கன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மொழியால மக்களை கூறு போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவங்களோட டார்கெட் முழுக்கவே ஒரிசாவை ஆட்சி பிடிக்கிறதுக்காக அங்க தமிழ் வெறுப்பு, தமிழர் வெறுப்பு அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறாங்க. போன வாரம் மோடி என்ன சொன்னாரு, ஒடிசாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட சாவி தமிழ்நாடுக்கு போயிருச்சு, அதை திருடி கொண்டு போய் தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற கட்டத்துக்கு மோடி பேசினாரு. தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிருச்சுன்னாரு. அமித்ஷா என்ன சொல்றாரு, தமிழர்களை இவங்க ஆட்சி செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப இவங்க அங்க யாரை டார்கெட் பண்றாங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல கூட அதை எக்ஸ்பிளைனா சொல்லியிருந்தோம். அங்க பிஜு ஜனதா தள கட்சியோடைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்கோட வலதுகரமா இருக்கக்கூடிய வி.கே. பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழர் தான் அங்க முக்கியமான ஒரு பொறுப்புல இருக்காரு. இந்த வி.கே. பாண்டியன் மதுரையை சேர்ந்தவர். இவர் வந்து 2011 அங்க ஐஏஎஸ் போறாரு.
அப்ப ஐஏஎஸ் இருக்கும்போது அப்புறமா தனி செயலாளர் அளவுக்கு அந்த முதலமைச்சருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. ஒரு தனி செயலாளர் அளவுல இருக்காரு. பல்வேறுபட்ட நல்ல முன்னெடுப்புகளை கொண்டு வராரு. எந்த அளவுக்கு முன்னெடுப்புகள் கொண்டு வந்தார் அப்படின்னா, பொதுப்பணித்துறைகள்ல அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் அப்படின்னு அதை பாராட்டி ஒன்றிய அரசு சார்பில் அவருக்கு அவார்டு கொடுக்குறாங்க. ஜனாதிபதி கையால வி.கே. பாண்டியனுக்கு அவார்டு கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை இந்தியாவிலேயே சிறப்பாக கையாண்டது ஒடிசா தான். அதுக்கு காரணம் இந்த வி.கே. பாண்டியன் தான் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி வி.கே. பாண்டியனுக்கு 2 முறை விருது கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவங்க கூட கூட்டணியில இருக்கிற வரைக்கும் நீ சூப்பர்ப்பா, நீ முன்ன மாதிரி யாருமே இல்லப்பா, இந்தப்பா விருதை வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது. எப்போ உங்க கூட கூட்டணி இல்லையோ, உன்னால எனக்கு எந்த ஒரு லாபமும் இல்லையோ, அப்ப என்ன செய்யறது, இவங்க திருடங்க, சாவியை கொண்டு போய் தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க, இவங்க உங்களை ஆளை பாக்குறாங்கன்னு சொல்லி இப்பேற்பட்ட கேவலமான ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த வரிசையில ஸ்மிருதி இரானி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒடிசாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு கான்ட்ராக்டையுமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் இந்த கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஸ்மிருதி இரானி அடுத்த குண்டை தூக்கி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு மத்திய அமைச்சர் பொறுப்புல இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி இரானி இதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் சொன்னாங்களான்னு பார்த்தோம்னா ஒரு அடிப்படை ஆதாரம் கூட கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஜல் சக்தி, பிரதமர் கொண்டு வந்த ஜல் சக்தி திட்டமா இருக்கட்டும், மற்ற மின்சார கான்ட்ராக்டர் இருக்கட்டும், எந்த ஒரு கான்ட்ராக்டர் இருந்தாலும் எல்லா கான்ட்ராக்டுமே தமிழ்நாடு சேர்ந்த கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் போகுது, ஒடிசாவை சேர்ந்த கான்ட்ராக்ட் எதுவுமே கிடைக்க மாட்டேது பார்த்தீங்களான்னு சொல்லி இங்கேயுமே போய் அந்த பிரிவினைவாத அரசியல் தான் சொல்றாங்களே தவிர, ஆனா இதுக்கு அவங்க எந்த ஒரு ஆதாரத்தையுமே காட்டல. ஆனா இங்க நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா, இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனங்களா இருந்தாலும் சரி, எல்லா ஒரு விஷயத்தை விற்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே குஜராத்தை சேர்ந்த குரூப் இவங்க வித்துருவாங்க. ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு குரூப், ஒரு சில குரூப் மட்டுமே நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொதுத்துறை நிறுவனத்திலுமே இன்னைக்கு கையாண்டுகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே அவங்களே விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சூழல், எல்லா கான்ட்ராக்டுமே அவங்களுக்கு போகுது. அதை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு வக்குமே இல்லை. ஆனா இங்க ஆதாரமே இல்லாம ஒடிசாவில் இருக்கக்கூடிய எல்லா கான்ட்ராக்டுமே தமிழர்களுக்கு போகுது, தமிழர்கள் தான் எல்லா கான்ட்ராக்டும் எடுத்துக்கிறாங்க சொல்லி இப்பேற்பட்ட வன்மத்தோடைய ஒரு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப என்னன்னா, ஒடிசா, பீகார் இங்க இருந்தா அதிக அளவுல தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வராங்க, தமிழ்நாடு வந்து மோசமான மாநிலம் தெரியுமா, அவங்க எல்லாம் வேலைக்கு போறதுல அடிக்கிறாங்க, கொள்றாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி அங்க ஒரு பொய்யை பரப்பி வச்சிருக்காங்க. அந்த பொய்யை மேலும் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு உங்களை பாத்தீங்களா, உங்களை வந்து தமிழ்நாடு ஆளை பாக்குறாரு, இந்த சாவியை கொண்டு போய் கோயில் சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டாங்க, எல்லா கான்ட்ராக்டையும் தமிழர்களுக்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி திரும்பவும் அங்க தமிழர்களை ஒரு விரோதிகளா, தமிழர்களை ஒரு எதிரிகளா காட்டிய பாஜக அங்க ஒரு அரசியல் செய்யறாங்க. அப்ப இப்படி ஒரு கேவலமான அரசியல் செய்யற நேரத்துல தான் தமிழர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு ஒரு தரமான பதிலடியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா, நீயா நானோட நிகழ்ச்சியோட வீடியோ, அந்த வீடியோவை மட்டுமே எடுத்து இன்னைக்கு பாஜகவுக்கு இந்திய அளவுல ஒரு பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீயா நானாவில் வடமாநில தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு பாக்குறாங்க, இதே ஒடிசால இருந்து வேலைக்கு வந்தவங்க, இதே அசாம்ல இருந்து வேலைக்கு வந்தவங்க, பீகார்ல இருந்து வேலைக்கு வந்த அந்த தொழிலாளர்கள் இந்த தமிழ்நாட்டை எந்த கண்ணோட்டத்தில் பாக்குறாங்கன்னு சொல்லி எடுக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியில அதுல ஒரே ஒரு வீடியோ சொன்னாலே போதும். ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு ஊர்ல இருந்து வட மாநிலத்துல வந்திருக்கிறேன், ஆனா எங்க ஊர்ல மருத்துவ கட்டமைப்பு பெரிய அளவுல கிடையாது, இந்த தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்குது, என் பிள்ளை பிறக்கும் போதே பிறவிலே செவித்திறன் இல்லை, காது கேட்காது என் பிள்ளைக்கு, அப்ப இப்படியே காது கேட்காம இருக்கிறதால கேட்டாதான் அந்த பிள்ளையால பேச முடியும், அதனால அந்த பிள்ளையால பேசவும் முடியல. அப்ப டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு 6 வயசுக்குள்ள ஒரு அறுவை சிகிச்சை, ஒரு ஆபரேஷன் செஞ்சாகணும், செஞ்சா மட்டும் தான் இந்த பிள்ளைக்கு காது கேட்கும் பேச முடியும் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னே, அப்ப இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, என்கிட்ட காசு இல்லைங்க, நாங்களே ஊரு விட்டு ஊரு பொழைக்க வந்திருக்கிறோம், எங்கள்கிட்ட எந்த ஒரு காசுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொன்னோன்னே, அங்க தமிழ்நாட்டை சேர்ந்த அரசு மருத்துவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் காப்பீடுன்னு ஒரு திட்டம் இருக்கு, அதுல அப்ளை பண்ணுங்க, உடனே உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைச்சிடும் இருக்காங்க. உடனே இந்த அம்மா முதல்வர் காப்பீடு திட்டத்தில் அப்ளை பண்ணி அதுல அந்த பிள்ளைக்கு ஆபரேஷன் செய்யப்பட்டு இன்னைக்கு அந்த புள்ள நல்ல முறையில காதும் கேக்குது, நல்ல முறையில பேசுது. அப்போ என் புள்ள நல்ல முறையில இப்படி பேசுறதுக்கு காரணம் இந்த தமிழ்நாடு அரசு தான், இந்த தமிழ்நாடோட மருத்துவ கட்டமைப்பு தான். இப்படிப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு எங்க மாநிலத்தில் கிடையாது, அதனால தமிழ்நாடுக்கு நான் காலம் முழுக்க நன்றியா இருப்பேன்னு சொல்லி அந்த அம்மா பேசக்கூடிய விஷயம் இன்னைக்கு இந்திய அளவுல பெரிய அளவுல வைரலா போகுது. இந்த தமிழர்களை தான், இந்த தமிழ்நாட்டை தான் நீங்க அவதூறு பரப்புறீங்களா, இந்த தமிழ்நாடு எப்பேற்பட்ட மாநிலம்னு பாருங்கடா சங்கிகளா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோ பெரிய அளவுல அந்த நீயா நானா வீடியோ மூலியமா இன்னைக்கு ஒரு தரமான பதிலடி எல்லாருக்கிட்டையுமே போய் சேருது. இன்னொரு பக்கம் பாருங்க, அது இதோட ஹைலைட், இன்னைக்கு ஒன்றிய அரசு சார்பில் எரிசக்தி துறை இருக்குல்ல, அந்த எரிசக்தி துறையோட அமைச்சராக இருக்கக்கூடிய பாஜக அமைச்சர் வி.கே. சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைச்சர் இப்ப நேத்து ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருக்காரு. இது கோடை காலம், இந்தியா முழுக்க மின் தட்டுப்பாடு அதிக அளவில் இருக்கும், கடுமையான வெயில் இருக்கிறதால கரண்ட் அதிகமா யூஸ் ஆகும். அப்ப இந்தியா முழுக்க மின் தட்டுப்பாடு அதிகமா இருக்குது. இந்த மின் தட்டுப்பாடு குறைவா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான் மின் தட்டுப்பாட்டை மிக சிறப்பா செயல்படுத்துறாங்கன்னு சொல்லி ஒரு பாஜகவை சேர்ந்த எரிசக்தி துறை அமைச்சர் தமிழ்நாடு இன்னைக்கு பாராட்டி பேசியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசுடைய இந்த முயற்சி, இந்த செயல்பாடு நாங்க மனசார பாராட்டுறோம் சொல்லி
தமிழ்நாட்டுக்கு இந்த அளவுக்கு பாராட்டு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எந்த அளவுக்கு இந்த தமிழ்நாடையும் தமிழர்களையும் நீங்க எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் இவ்வளவு மோசமான அவதூறுகள் மூலமா நீங்க சித்தரிச்சாலும் இந்த தமிழ்நாடு என்னைக்குமே நீங்க இந்த தமிழ்நாட்டுடைய புகழை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தமிழ்நாட்டுடைய புகழை உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ பாஜகவுடைய அவதூறு பிரச்சாரங்கள் நாளுக்கு நாள் தோல்வி அடைஞ்சிட்டு வர மாதிரி பாஜகவுடைய தோல்வி இன்னைக்கு உறுதியாயிருச்சு. ஏன்னா இவங்க என்னதான் அவதூறுகளை பரப்பினாலும் உண்மை மக்கள்கிட்ட போய் சேருது. குறிப்பா வடக்கு மக்கள்கிட்ட போய் இன்னைக்கு அந்த உண்மை போய் சேர்றதால பாஜகவுக்கு தோல்விக்கு உறுதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்ததாலதான் இன்னைக்கு அந்த தோல்வி பயம் தாங்க முடியாம போற இடமெல்லாம் அவதூறு. அங்க மம்தா பானர்ஜியை பத்தி ஒரு பக்கம் அவதூறு, இந்த பக்கம் தமிழ்நாடு பத்தி ஒரு அவதூறுன்னு சொல்லி அவதூறுகளை அடிச்சு விடும் போது இவங்க தோல்வியோட கடைசி இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கறத நம்மளால உறுதியா சொல்ல முடியுது.